Hello friends, welcome to KAVITHASAMAYALARAI. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல பாரம்பரியமான சுவையான எள்ளு சட்னி எள்ளு துவையல். நல்ல சுட சுட சாதத்தோட இந்த எள்ளு சட்னி சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம். ஒரு அருமையான ஹெல்தியான சட்னி நம்ம டக்குன்னு ஒரு 5-10 நிமிஷத்துல பண்ணிடலாம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா எள்ளை வறுத்து எடுத்துக்கலாங்க. இங்கே ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்து வறுத்துக்கிறேன். இந்த சட்னிக்கு கருப்பு எள்ளு பெஸ்ட்டுங்க. ஏன்னா அதோட நார்ச்சத்து நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும். தோல் நீக்கிய ஒயிட் எள்ளும் சேர்த்து இந்த சட்னி செய்யலாம். பட் அதை விட கருப்பு எள்ளு தான் பெஸ்ட்டு. எள்ளில் நிறைய மருத்துவ குணங்களும் நல்ல சத்துக்களும் இருக்குது. இதில் புரோட்டீன் அண்ட் கால்சியம் அதிகம், நல்ல விட்டமின் சத்துக்கள் இருக்குது. நம்ம ரத்த ஓட்டத்தை சீராக வச்சுக்கிறதுக்கு, கொலஸ்ட்ரால் லெவலெல்லாம் பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு, தைராய்டு ஹார்மோன் லெவலெல்லாம் பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கும் நல்ல சத்துக்கள் இருக்குங்க. 40 வயசுக்கு மேலே இருக்கிற லேடிஸ் எல்லாம் இந்த எள்ளெல்லாம் கண்டிப்பாக நிறையா சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்லுவாங்க. எள்ளில் நம்ம விதவிதமான டிஷ்ஷஸ் பண்ணலாம். எள்ளு உருண்டை, எள்ளு சாதம், எள்ளு நிறையா சேர்த்துனா இட்லி பொடியெல்லாம் ரொம்ப நல்லது. நம்ம டெய்லியுமே கொஞ்சம் எடுத்துக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ரெசிபீஸ் எல்லாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. பாருங்கள், எள்ளு வறுப்பட்டுருச்சு, நல்ல படப்படன்னு பொரிய ஆரம்பிக்குது. டக்குன்னு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை எடுத்து ஒரு தட்டில் போட்டு வச்சிடணும். இதுக்கு மேலே நம்ம வறுத்துட்டோம்னா எள்ளு கசப்படிச்சிடும். ஸோ பக்குவமாக இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்தெடுத்து போட்டுக்கோங்க. அடுத்தது அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இந்த உளுந்தம்பருப்பு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கணும். கொஞ்சம் செவந்து வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கணும். இந்த உளுந்தம்பருப்பு வறுபட்டு வர வாசனை ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த வறுத்த உளுந்தம்பருப்போட வாசனை, அந்த பொரிஞ்ச எள்ளோட வாசனை, இதுதான் இந்த சட்னிக்கான ஹைலைட்டு. ஸோ பக்குவமாக நம்ம உளுந்தம்பருப்பையும் எள்ளையும் வறுத்து எடுத்துக்கணும். அடுத்ததாக ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்தாச்சு. கூடவே ஒரு 5 பல் பூண்டு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுருவோம். அடுத்ததாக காரத்துக்கு ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துக்கிறேங்க. இந்த சட்னி கொஞ்சம் சுருக்குன்னு காரமாக இருந்தால் சாதத்தில் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பட் மிளகாயில் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி டிசைட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 5 சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 7-8 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ இதில் ஒரு சின்ன பீஸ் புளி, இந்த உளுந்தம்பருப்பெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா செவந்ததுக்கப்புறம் இப்போ இதில் தேங்காய் சேர்த்துக்கலாங்க. இங்கே ஒரு சின்ன கப் அளவுக்கு தேங்காய் துண்டுகள் சேர்த்துக்கிறேன். துருவன தேங்காய்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா வறுப்பட்டுருச்சு. அந்த உளுந்தம்பருப்பெல்லாம் நல்லா செவந்திருக்கு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டு எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற அந்த எள்ளை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோங்க. அடுத்தது சட்னிக்கு தேவையான அளவு உப்பு மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்தாச்சு. நம்ம இப்போ சாதத்துக்கு துவையல் மாதிரி அரைக்கிறோன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இல்லை இட்லி தோசைக்கு சட்னியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக விட்டுக்கோங்க. நான் இங்கே துவையல் பக்குவத்தில் அரைச்சிருக்கிறேன். அவ்வளோதாங்க, நல்ல கமகமன்னு வாசனையோட அருமையான எள்ளு துவையல் எள்ளு சட்னி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தாளிப்பு சேர்த்துட்டா இன்னுமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே நம்ம ஒரு தாளிப்பு சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்தாச்சு தாளிப்பு கரண்டியில். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டு, கூடவே தாளிப்பு மிளகாய் 4 உருண்டை மிளகாய் சேர்த்துருக்குறேன். அடுத்ததாக ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை போட்டு நல்லா வறுத்து விட்டு எடுத்து சட்னி மேலே போட்டுடலாம். அவ்வளோதாங்க, நல்ல ஒரு பாரம்பரியமான சுவையான சத்தான எள்ளு சட்னி ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான சட்னி இது. எள்ளு நம்ம உணவோடு அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இந்த மாதிரி சட்னி எல்லாம் பண்ணும்போது ரொம்பவுமே நல்லாயிருக்கும். சுட சுட சாதத்தோட நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கும் நல்ல பொருத்தமாக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.